ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பல நூற்றாண்டுகளாக வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப் அவருடைய கல்லறையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு இப்போ இடிக்கப்படணும், அங்கே வந்துட்டு அவருடைய கல்லறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிளம்பி இருக்காது. அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 144 தடை உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முகலாய பேரரசர்கள்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாபரா இருந்தாலும் சரி, ஜஹாங்கீர், அதை தாண்டி அக்பர், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசர்கள் ஆண்டிருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் அளவுக்கு வந்துட்டு அதிகப்படியான நிலப்பரப்பு அப்படின்றத எந்த முகலாய மன்னர்களும் ஆண்டது கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வந்துட்டு ராஜாவா இருந்தாலும் அவுரங்கசீப் இருக்காரு இல்லையா, அரசினுடைய கருவூலத்துல இருந்து கஜானால இருந்து காசு எடுக்க மாட்டாரு. அவரே குரான் எழுதி விற்கக்கூடிய காசு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த நமாஸ் பண்ணும்போது வந்துட்டு தலையில ஒரு தொப்பி போடுவாங்க இல்லையா, அந்த தொப்பியை அவரே தயாரிச்சு அதுக்கு வரக்கூடிய காசு அப்படின்ற மாதிரியான காசுகளை தான் அவர் செலவு பண்ணுவாரு. ஸோ அரசு ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றத அவுரங்கசீப் வாழ்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் மாதிரி வந்துட்டு கொடூரம் யாருமே இருக்கக்கூடிய முடியாது வரலாறுல. ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மராத்திய மன்னரான சிவாஜி இருக்கார் இல்லையா, சிவாஜியுடைய மகனை வந்துட்டு அவ்வளவு கொடூரமா வந்து கொலை பண்ணாங்க. ஸோ மக்கள் மத்தியில் அவ்வளவு கொடூரமா கொலை அப்படின்றத வந்துட்டு பண்ணாங்க. ஏன்னா சிவாஜியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மராத்திய மன்னன் சிவாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த இந்து தலைவராக பார்க்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்து மன்னராக இருந்த ஒருத்தர் வந்து கொலை பண்ணதுனால அவுரங்கசீப் அந்த காலகட்டத்தில இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து மக்கள் வந்துட்டு வெறுக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மேல வந்துட்டு அதிகப்படியான வன்முறை அப்படின்றத மற்ற அரசர்கள் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் காட்ட கிடையாது. நாடுகளை பிடிக்கிறவங்களா அவுரங்கசீப் வந்துட்டு மும்முரமா இருந்தாரே தவிர மக்களை அடிமைப்படுத்தணும், மக்களை வந்துட்டு பார்த்தோம்னா துன்புறுத்தணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ரெண்டு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ரெண்டு கருத்துக்கள் அப்படின்றத சொல்றதுனால உண்மையாலேயே அவுரங்கசீப் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாபருடைய ஆட்சி காலத்திலிருந்து பல மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் அப்படின்றதான் முகலாய பேரரசை தூக்கி நிறுத்தின ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வடக்கு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பகுதிகளை வந்துட்டு அவுரங்கசீப் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்துட்டு கொடூரன், ஏன்னா மற்ற ஹிந்து மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறைபிடிப்பாரு. சிறை பிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வடக்கில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களை சேதப்படுத்துறதுல அவுரங்கசீப்பினுடைய பங்கு அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. காசியில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஆரம்பிச்சு குஜராத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருந்த பல கோயில்கள் அப்படின்றத இடிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் மசூதி அப்படின்றத கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவுரங்கசீப் அப்படி வந்துட்டு பண்ணது கிடையாது. நாடுகளை வந்துட்டு பிடிப்பாரே தவிர மக்களை கட்டாய மனமாற்றம் அப்படின்றது பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி கோயில்களை இடிச்சு அதுக்கு மேல வந்துட்டு மசூதி கட்டினாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. மசூதிகள் நிறைய கட்டினாரு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ஆனா கோயிலை கட்டி கோயில் இருக்கு இல்லையா, கட்டின கோயிலை இடிச்சுட்டு மேல கட்டினாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படி வந்துட்டு சொல்லிட முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இருவேறு கருத்துகள் அப்படின்றது இருக்கும்போது ஏன் திடுதிப்புன்னு அவுரங்கசீப் இப்போ எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு சிவாஜியினுடைய மகனை வந்துட்டு கொடூரமாக கொண்டது அவுரங்கசீப்பின் மேலே வந்துட்டு ஒரு அழிக்க முடியாத கோபம் அப்படின்றது மராட்டிய மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு அவுரங்கசீப்பினுடைய கல்லறை அப்படின்றது இருக்குது இல்லையா, அது ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 2000 to 3000 பேர் பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய இறப்புக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட மாளிகை, கூட கோபுரம் இதெல்லாம் வந்துட்டு தன்னுடைய கல்லறையை சுற்றி இருக்கக்கூடியது வெறும் மண்ணால பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பணத்தை மூடி அதுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காய்கறி செடிகள் இருக்கு இல்லையா அதை வச்சாலே போதும். என்னுடைய பாடிக்கு மேல, அதாவது என்னுடைய உடம்புக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூரை போடுறது இல்லைன்னா அலங்காரம் பண்றது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா அவுரங்கசீப் அவருடைய இறப்புக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுறாங்க. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய பெரும் பகுதி ஆட்சி செஞ்ச ஒரு பேரரசனுடைய அந்த சமாதி அப்படின்றது அவ்வளவு சிம்பிளா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு ஏன் அதை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப்பினுடைய அந்த சமாதி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மராத்திய மக்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அந்த
கல்லறை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மராத்திய மக்கள் அடிமைப்பட்டு கிடந்ததை வந்துட்டு உணர்த்துற மாதிரி இருக்கு. இன்னும் எங்களை வந்துட்டு அடிமைகளுடைய அந்த எண்ணங்கள் அப்படின்றத அந்த கல்லறை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பல காலமாகவே வந்துட்டு புகஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட இப்போ மறுபடியும் ரொம்ப பெரிய பேசு பொருளாகி ஒரு 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னா 144 தடை உத்தரவு போடுற வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அவுரங்கசீப் இருக்கார் இல்லையா, அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை உடைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல காலமாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாபர் மசூதி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப பெரிய சர்ச்சையா ரொம்ப பெரிய இழுப்பறியா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பாபர் மசூதிக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப்பினுடைய கல்லறை பக்கமாக ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுடைய பார்வை அப்படின்றத திருப்பி இருக்கிறது அடுத்த ஒரு கலவரத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு கல்லறை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு கல்லறை இருக்கு இல்லையா, அந்த கல்லறையை வந்துட்டு இப்ப இடிச்சே ஆகணும், அது வந்துட்டு இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னா அது அப்படி இடிக்கிறதுக்கு உத்தரவு அப்படின்றது வரக்கூடிய பட்சத்துல அவுரங்கசீப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள் முக்கியமா முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் அது ஒரு அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்தும். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால இனக்கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவுரங்கசீப்பை ஆதரிக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு அவ்வளவு ஆடம்பரமான கல்லறை அப்படின்றது கட்டப்பட கிடையாது. அவருடைய மத குருவான ஷேக் சைனுதீனுக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன மணல் மேட்டில் தான் அவருடைய உடல் அப்படின்றது மூடப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டாக இருக்கக்கூடிய சமாதியை இப்போ வந்துட்டு தோண்டி எடுக்கணும், இல்லைன்னா அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய தேசிய அடையாளங்களில் ஒன்றா பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு தோண்டி எடுத்து வீசணும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னா நாக்பூரில் ஒரு மத கலவரம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறந்த ஒருத்தருடைய கல்லறையை இப்போ வந்துட்டு இடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட.